பருவாயில்லையா போங்க, அங்க காத்துட்டு இருப்பார்கள். அங்க போங்கள், காத்துக் கொண்டிருப்பார்கள். சீதனம் கொடுப்பதும் பாவம், வாங்குவதும் பாவம். வட்டி கொடுப்பதும் பாவம், வாங்குவதும் பாவம். கணக்கு எழுதுவதும் பாவம். சீதன கடியாரத்தை நடத்துவதும் பாவம், சீதன கடியாரத்தை எழுதுவதும் பாவம். வெட்ட வெளிச்சமாக உரிமைகள் பறிக்கப்படுவதை பள்ளிவாசலால் நிராகரிப்பது பள்ளிவாயலைச் சேர்ந்த எல்லோருக்கும் கடமை. இல்லை என்றால் அவர்களுக்கும் அந்த பாவத்தில் சமனான பங்கு இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று போல் ஹசரத்துமார் ரெடியாக அன்றைக்குரிய சகோதரர்களே, அமானியமாக பெண்களை எடுக்கிறோம். எனவேதான் அந்த பெண்களை நாங்கள் எடுத்து எங்களுடைய இடத்திலே வைத்து அவளுக்காக எல்லா செலவுகளையும் கொடுக்கிறோம். எல்லா செலவுகளையும் கொடுக்கிறோம். உணவு, இருப்பிடம், அதே மாதிரி உடை. அவளை தற்செயலாக தலாக் சொல்லிவிட்டால் எங்களுக்கு இடையிலே பிரச்சனை வந்து தலாக் சொல்லிவிட்டோம். தலாக் சொன்னாலும் கூட ஒரு தலாக் சொல்லப்பட்ட பெண் முழுமையாக கணவனை விட்டும் பிரியவில்லை. அல்லாஹ் உங்களுடைய செலவிலே உங்களுடைய இருப்பிடத்திலேதான் நீங்கள் இருக்க வேண்டும். தலாக் சொல்லப்பட்டால் கூட அவர்களை உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது. சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் தஆலா 6வது வசனத்திலே சொல்கிறார், அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜுதிக்கும். என்ன அழகான வார்த்தை! நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் அவர்களை ஈப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய செல்வான் தானே. நானும் கொண்டாட்டியும் ஒரு வீட்டால் இருந்தோம், அதனால்தான் அவளோட நானும் இருக்கிறேன். அவள் அந்த தலா இட்டா இருக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் செல்வான் என்பதற்காகவோ என்னவோ மேலதிகமாக சொல்வான், மின் வுஜுதிக்கும், உங்களுடைய சொத்திலிருந்து நீங்க இருப்பிடத்தை கொடுக்க வேண்டும். மனைவிக்கு அவள் ஒரு தலாக் சொல்லப்பட்டாலும் இத்தா எங்க இருக்கணுமாம்? புருஷனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பொன்சாதி என்ற பெயரிலே அவள் புருஷனுடைய வீட்டிலே இருக்க வேண்டும். தலாக் சொல்லப்பட்ட பெண்ணையே மாமியார வீட்டுக்கு அனுப்பலாது புருஷனுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆனா இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்? பொன்சாதிய வீட்டிலே அது ஹதியாத்தாராங்களா? சில சொல்ல ஹதியாத்தாரா. ஹதியாந்த வரவிலக்கணம் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். யாராவது ஹதியா தந்திருக்கிறானா? ஹதியா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி ஹதியாவின் வரவிலக்கணம் என்ன? அல்லாஹு தஆலா ஆணின் மீது கடமையாக்குறான். செலவினங்கள் எல்லாம் ஆணுக்குரியது. அதனால் தான் ஆண் அதிகாரம் நிர்வாகம் செலுத்த கடமையானவன், அதிகாரம் கொண்டவன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கு ரைட் இஸ்லாத்துக்கு முந்தி இல்லை. இஸ்லாம் வந்தது, பெண்களை சுதந்திரமாக்கியது. ஒருவன் ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை பிறந்தால் பெண் பிள்ளை, அது பரக்கத் என்றிருந்தால் அதை விட பரக்கத் என்று சொன்னது. வீட்டிலே பெண்கள் கூட இருக்க பரக்கத். அதனால் அவனுக்கு பாரம் கிடையாது, எந்த சுமையும் கிடையாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் தன்னை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்? தான் திருமணம் செய்வதற்கு முன் தன்னை பராமரிப்பதற்கு பெற்றோர் இருக்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டால் என்னை எடுத்துச் செல்வதற்கு கணவன் இருக்கிறார். அவள் வெளியிறங்கி ஆடவர்களுக்கு முன்னிலே ஆடவனை போன்று தொழில் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. ஆடவன் இந்த வேளையில் தன்னந்தனியா அக்கறப்பட்டு போகலாம். ஒரு பெண் தன்னந்தனியா இங்கிருந்து ஒரு மைல் போகிறாள். கற்புக்கு ஆபத்து. அவ்வாறான பெண்ணை இன்றி சொல்லப்பட்டதை போன்று கற்புலத்தை வைப்பதற்கு ஆளாக்கியது எது? ஆண் செய்ய வேண்டிய கடமையை பெண்ணுக்கு சுமத்தாக்கியது. அவள் என்ன செய்வாள்? அவள் வாழ வேண்டும். அதற்காக எதையும் செய்கிறாள். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஆண்கள் மீது எல்லா செலவையும் சுமத்தாட்டுகிறார். அது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு முன்னர் பெண்ணுக்கு வாரிசுத்தத்தில் பங்கு கிடையாது. அதாவது நான் இறந்தால், எனக்கு மனைவி இருந்தால் அல்லது பெண் பிள்ளை இருந்தால் என்ற சொத்திலே என் மனைவிக்கோ எனது மகளுக்கோ இஸ்லாம் வருவதற்கு முன் ஒரு 5% கிடையாது. சில வேளை எனக்கு 2 மனைவி இருந்தால்
எனது ஆண் மகன் எனது மற்ற மனைவியையும் அனந்தரமாக்கிக் கொள்வார், அவன் அனுபவிப்பார். அப்படி கொஞ்ச காலம் அது. ஆனால் இஸ்லாம் வந்தது, பெண்ணை உயர்த்தியது. எப்படி உயர்த்துகிறது? பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய திருமண கொடுப்பனவை சந்தோஷமாக நீங்கள் வழங்குங்கள். அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார். பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுங்கள். மகர் தொகையை தீர்மானிப்பது யார்? அந்த உரிமை பெண்ணிடம் உள்ளது. அவள் கேட்கலாம். இன்று ஆண்கள் கேட்கிறார்களே, 5 லட்சம் ரூபாய் காசு ஒரு பிஏக்கு, ஒரு பிஏ வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு ஒரு வீடு வளவு என்கிற பகுதியில். ஒரு டாக்டருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு ஒரு வீடு வளவு. ஆஹா, காணியும் இருக்கு, அதை சொல்ல மறந்து விட்டேன். ஒரு பிஏக்கு 5 ஏக்கர் காணி, பொட்டி காசி ஒரு 2 லட்சம், ஒரு வீடு வளவு. இது போகும். காசிம் ஒரு 5 லட்சம். ஒரு டாக்டருக்கு ஒரு 15 ஏக்கர் காணி குறைஞ்சது, ஒரு 25 லட்சம் ரூபாய் காசு, ஒரு இங்க ஒரு வீடு வளவு, அல்லது கொழும்புல ஒரு பெரிய ஒரு வீடு வளவு, ஒரு கார். இப்படி ரேட் போட்டு வச்சிருக்கோமே, இப்படி கேட்கிறார்களே, இதை மாற்ற வேண்டும். அப்படி என்றால் என்ன? பெண்கள் கேட்க வேண்டும். அவ்வாறான ஒரு மீள் சமுதாயம் உருவாக வேண்டும். பெண்கள் கேட்க வேண்டும். திருமணம் செய்ய வருகிறீர்களா? பெண்ணுடைய தகப்பனார் கேட்பார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கேட்கப்பட்டதை போன்று, தம்பி நீங்கள் கல்யாணம் செய்ய வருகிறீர்கள், இந்த மகனுக்காக எவ்வளவு மகர் கொடுக்க இருக்கிறீர்கள்? இந்த கேள்வி மட்டும்தான் திருமணத்திலே நடைபெறுகின்ற ஒரே ஒரு பேச்சுவார்த்தை. மகர் தொகையை தீர்மானிப்பது. இன்று ஜியாத்தை தீர்மானிக்கிறார்களே, அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் சொன்னது மகர் தொகையை தீர்மானிப்பது. எவ்வளவு தெரிவீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் உங்களை, நீங்கள் என்னை திருமணம் செய்வதற்காக நான் உங்களிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பவில்லை. அப்போது அங்கே இருந்த ஒரு சஹாபி எழும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்கிறேன். நபிகளார் கேட்டார்கள். நபிகளார் கேட்கிறார்கள், எவனுக்கு மகன் கொடுக்க என்ன இருக்கிறது? ஒரு இஸ்லாமிய கல்யாணமா? அவ்வாறான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமா? பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமையை கொடுக்க வேண்டுமா? பெண் வீடுகளில் எங்களுக்கு இவ்வளவு நீங்கள் மகர் தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையோடு மட்டும் அந்த கல்யாணம் அமைய வேண்டும். அதுதான் இஸ்லாமிய சமுதாயம். அதை உருவாக்க வேண்டும். அவள் கேட்கலாம், 5 லட்சம் ரூபாய் காசுதார்கள், அல்லது எனக்கு கார் தர வேண்டும் என்று கேட்கலாம். அது அவளுடைய உரிமை. இதுதான் இஸ்லாம் வழங்கியது. ஆனால் என்ன நடக்கிறது சகோதரர்களே? 5 லட்சம் ரூபாய் காசு வாங்குகிறான். அந்த பெண்ணினுடைய சகோதரன் சம்பாதித்த, அதன் மூலம் கட்டிய 50 லட்சம் ரூபாய் வீடை வாங்குகிறான் மற்றும் காணியை வாங்குகிறான். காதின் கலரியிலே வந்து மகர் எவ்வளவு என்று கேட்டால் அப்போதுதான் தெரியும். 1001 ரூபாய் என்பார். 1001 ரூபாய் என்னடா மகன்? அது அதுல ஒரு ரூபா என்னென்று கேட்டால், அல்லாஹ் ஒத்தையை விரும்புகிறானா ஒத்தையான வேணாம், அதுக்கு ஒரு சுண்ணத்து போடுகிறார்கள். இங்கே இந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மகர் கொடுக்கப்பட்டதா? பெண்ணிடமிருந்து பறித்து விட்டு கொடுத்தால் இது மகரா? பெண்ணிடமிருந்து 5 லட்சத்தை வாங்கி, ஊடு அளவு எல்லாத்தையும் வாங்கி, அது 6 சொத்து எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு கொடுத்தால் இது மகரா? இது மகர் என்று சொல்வதா? பெண்ணுக்கு என்ன இருக்கிறது? அது அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாரிய சொத்து.